Hi friends, வணக்கம். Hello there, how are you doing? வணக்கம். Hey, what's up? So thank you for support. Hi friends, வணக்கம். Welcome to Shooting Studio. இங்கே ஷூட்டிங் ஸ்டுடியோ வீடியோஸில் நீங்கள் இது வரைக்கும் மாடலிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோவில் ரீசன்ட் டேஸாக நாங்கள் மேக்கப் சர்வீஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம், ஹேர் ஸ்டைல்ஸ் சர்வீஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருக்கோம் இல்லையா, உங்கள் பசங்களுக்கெல்லாம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும், ஸ்கூலில் செலிப்ரேஷன் இருக்கும், காலேஜில் எல்லாம் செலிப்ரேஷன் மூட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி டவுட்டில் இருக்கீங்கள, வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறாங்க. இந்த ஹேர் ஸ்டைலை மட்டும் உங்கள் பசங்க போட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க ஹேர் ஸ்டைல் மேலே மட்டும்தாங்க இருக்கும். வீடியோக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நடுவில் ஒரு சின்ன போனி டைல் போட்டுக்கலாம். போனி டைல் போட்டுக்கிறதுக்கு நம்ம ஹேர் என்ன பண்ணணும்னா, இந்த ஐ இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இது வந்து நார்மல் ஹேர் இருக்கவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஹேர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்படி ஃபுல்லாகவே நம்ம போனி டைல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போனி டைல் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் கூட ஜாஸ்தி, இந்த மெஷர்மெண்ட்டை விட உங்கள் ஹேர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இன்னும் கூட அந்த வித்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு போனிடெயில் போடுவோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரிலேட்டடான ஹேர் ஸ்டைல்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன தீம் இதில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீல என்னென்ன கலர் வரும் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீல பொதுவாக நம்ம பார்த்தோம்னா க்ரீன், ரெட், ஒயிட் இந்த மாதிரி இருக்கும். இதுதாங்க நம்ம பேஸ் பண்ணி இன்னைக்கு பண்ண போகிறோம். போனிடெயில் போட்டுக்கோங்க, போட்டுட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணி ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நான் வந்து டச் ப்ரைடை பேஸ் பண்ணி போடுறேங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட நம்ம டச் ப்ரைட், ஃப்ரெஞ்ச் ப்ரைட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதில் இருக்க அந்த டச் ப்ரைடை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைட் இருக்குதுல்ல, நம்ம மேலே போனி டெயில் போட்டோம்ல, அந்த பார்ட்டிஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம நார்மலாக போடுற ஹேர் ஸ்டைலில் உல்டாவா இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு சின்ன டிவிஷன் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ லெஃப்ட்லேருந்து ஒரு லெஃப்ட்லேருந்து ஒன்று கொண்டு வந்தோம் இல்லையா, அதோட இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது கீழே கொண்டு போகும்போது இங்கே இந்த கொஞ்சம் பார்ட் எடுத்து ஹேர் எடுத்து இப்படி கீழே கொண்டு போயிடும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டச் ப்ரைடில் ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். இப்படி போடுங்க, இங்கேருந்து கொண்டு வாங்க, கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை இப்படி அடியில் சேர்த்துக்கோங்க. அது எங்கே வரணும்னா மிடில் பார்ட்டிஷனுக்கு வரணும். இங்கே இருக்க இப்படி கொண்டு வாங்க. இப்போ இந்த மிடில் பார்ட்டிஷன்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து அதை எப்படி சேர்த்துக்கோங்க. அடியில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா பின்னல் தெரியுதா, ஆனால் இது நார்மல் பின்னல் மாதிரி இல்லாமல் உல்டாவா இருக்கும். இதாங்க டச் ப்ரைட். இப்படி எடுத்துக்கோங்க. அடியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து அடியில் கொண்டு வந்துடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்க. அப்படி இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க.
பாருங்கள் இந்த பக்கம் முடிஞ்சு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம ரைட் சைடு போட போகிறோம். ரெண்டு பக்கம் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு பேண்ட் போட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. இந்த ரோப் இந்த க்ரீன் கலர் எதுக்கு எடுத்திருக்கேன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஷூ லேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஷூ லேஸில் நம்ம சேர்ப்போம்ல, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இப்படி மாற்றி மாற்றி நம்ம அந்த பின்னலோடு சேர்த்து போட்டுட்டே வந்தோம்னா ஒரு zigzag ஃபார்ம் நமக்கு. இந்த ரோப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுல இருந்து ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. சிங்கிள் சைடில் 3 டைம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக வரும். இதை ஒரு சின்ன நாட் போட்டு ஒரு போ மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அழகா இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீல நார்மலாக ரெட் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால க்ரீன் கலர் ரோப் வச்சு ஃபஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நான் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் வச்சு அடுத்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஐடியா தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஃப்ளவர் வச்சுட்டேன். அடுத்து ஒயிட் கலர் பீட்ஸ், ரெட் கலர் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு அடுத்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். பட் அதோட அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.